ஓம் என்கிற மந்திரத்தில் எத்தனையோ ரகசியங்கள் அறிவியல்கள் புதைந்திருக்கின்றன. இதில் ஒரு 10 விஷயங்களை நாம் பார்க்கலாம். உலகளாவிய ஒளியான ஓம் எனும் மந்திரம் ஆ, ஓ, இம் என்ற 3 ஆசைகளால் உருவானது. நாம் ஆ என்று ஓசி எழுப்பும் பொழுது உடம்பின் கீழ்ப்பகுதி முதல் வயிற்று பகுதி வரை இயக்கம் பெறுகிறது. ஓ என்று உச்சரிக்கும் பொழுது மார்பு பகுதிகள் இயக்கம் பெறுகின்றன. இம் என்று உச்சரிக்க முகத்தசைகள் மற்றும் மூளை பகுதியை தூண்டுகிறது. 2. ஓம் எனும் மந்திரம் நம்மை தியான நிலைக்கு கொண்டு செல்கிறது. உடலையும் மனதையும் தளர்த்தி ஆற்றலை சேமிக்க செய்கிறது. 3. எண்ண ஓட்டங்களையும் கவனச்சிதறல்களையும் சரிபடுத்தி மனதை ஒருமுகப்படுத்துகிறது. 4. ஓம் எனும் மந்திரத்தை 11 முதல் 18 முறை உச்சரித்துவிட்டு தூங்கச் சென்றால் ஆழமான உறக்கம் கிடைக்கும். ஆழ்ந்த உறக்கத்தில்தான் மூளைக்கு அவசியமான மெலட்டோனின் என்ற ஹார்மோன் சுரக்கிறது. 5. இது உங்களை எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளிக்கொண்டு வந்து நேர்மறை எண்ணங்களை பெருக்குகிறது. 6. இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் உடலுக்கு அதிகப்படியான ஆக்சிஜன் கிடைப்பதோடு இரத்த ஓட்டமும் சீராகிறது. இதயமும் செரிமான மண்டலமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உதவுகிறது. 7. கவலைகள் மற்றும் பதற்றத்தால் பல நேரங்களில் கோபம், வருத்தம், விரக்தி, ஏமாற்றம் ஆகியவற்றை நாம் வெளிப்படுத்துகிறோம். பின்பு அதன் விளைவுகளை எண்ணி வருந்துகிறோம். ஓம் என்று உச்சரித்து வர நாளடைவில் நம் எண்ணங்களின் மீது சுயக்கட்டுப்பாடு அதிகரிக்கிறது. இதனால் தேவையற்ற சிந்தனைகள், எண்ணங்கள், உணர்வுகள் உருவாவது தடுக்கப்படுகிறது. 8. சோர்வாகவும் களைப்பாகவும் பணியில் சரியான கவனம் செலுத்த முடியாமலும் இருப்பவர்கள் தினமும் காலை எழுந்தவுடன் 20 நிமிடங்கள் ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வர மூளையில் என்டார்ஃபின் எனும் ஹார்மோன் சுரப்பு அதிகரிக்கிறது. இதனால் நாள் முழுவதும் உற்சாகமான மகிழ்ச்சியான மனநிலை கிடைக்கும். 9. ஓம் என்ற மந்திரத்தை சொல்லி வர ஹார்மோன் குறைபாடுகள் சரியாகிறது. மாதவிடாய் காலங்களில் மற்றும் மெனோபாஸ் காலங்களில் மன ஊசலாட்டம், மூட் ஸ்விங்ஸ் கட்டுப்படுகிறது. 10. ஓம் என்று தொடர்ந்து உச்சரித்து கொண்டிருந்தால் உடலுக்கு தேவையான ஆற்றல் அதிக அளவு கிடைக்கிறது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறது. இன்சுலின் சுரப்பும் சீராக இருக்கிறது.